கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 6வது அதிகாரம் 13வது வசனம். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த மொர்தெகாய் ஒவ்வொரு நாளும் ராஜாவின் அரண்மனை வாசலிலே அவன் நித்தமும் தங்கியிருக்கிறவனாயிருக்கிறான். அங்கே அவனுக்கு பலவிதமான இகழ்ச்சிகள், பலவிதமான நெருக்கங்கள், பல அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் ராஜாவின் சமூகத்தில் அவன் ராஜா அரண்மனையின் வாசலிலே ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் தரித்திருக்கிறது மட்டுமல்ல, வீணான மனிதனை கரம் பிடித்து அல்லது மனிதனுக்கு தயவு செஞ்சு அவனுடைய தயவினாலே மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாதபடி கர்த்தரையே சேவிக்கிறவனாக அவன் காணப்பட்டு வருவதை நாம் காண முடிகிறது. ஆனபடியினால் ஒரு நாள் வந்த பொழுது அந்த ராஜ அரண்மனையில் வாசலில் இருந்த இந்த மொர்தெகாயை மனிதனை சார்ந்தவைகளோ முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தராகிய தேவனை வணங்கி கொண்டிருந்த, ஸ்தோத்தரித்து கொண்டிருந்த மொர்தெகாயை ராஜா கனம் பண்ணி மேன்மைப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அவன் ஒரு யூத குலமாய் இருந்தபடியினாலே ராஜா அரண்மனையிலும் இருந்தான். ராஜாவின் அரண்மனையிலே இருந்து கர்த்தரை சேவிக்கிறவனமாக இருந்தான். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் உயர்வடைவதற்கு, வாழ்வடைவதற்கு குறுக்கான வழியை தெரிந்து கொள்ளாதபடி அந்த ராஜா அரண்மனையின் வாசலிலேயும் அவன் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். இன்றைக்கு ராஜ அரண்மனையாகிய தேவ ஆலயத்தை யாதொரு தேவ பிள்ளைகள் வாஞ்சித்து அங்கிருந்து தேவனை உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனம் பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ராஜ அரண்மனைக்குள்ளும் இருக்க வேண்டும். அங்கிருந்து ஏதோ மனிதனுடைய தயவுக்காக அல்ல, அங்கே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய தயவுக்காக கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கம் உண்டாகும். ராஜாவினால் மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டது போல தேவ சமூகத்தில் இருந்து தேவனையே உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தி ஜாதிகள் நடுவிலே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் நடுவிலே, குடும்பத்தினரின் நடுவிலே அவர்களை மேன்மையாகவும் உயர்வாகவும் வைத்து ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிற மனிதன் என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்ளுகிற தக்கதாக கர்த்தர் அவனை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே தேவ சமூகமாகிய ராஜ அரண்மனையின் வாசலில் தங்கியிருக்கிறவர்களாகவும் அங்கிருந்து மனிதனையோ மற்ற காரியங்களையோ புகழ்த்துகிறவர்களாயிராதபடி ஆண்டவராகிய தேவனை உயர்த்தி பணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்விலும் ராஜா நம்மை கனம் பண்ணி எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை உயர்த்தி வைப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்களுக்கு உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்தீர் தகப்பனே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகா பெரிதான கிருபையினாலே மொர்தெகாய் ராஜ அரண்மனையின் வாசலிலே ஒவ்வொரு நாளும் தங்கியிருந்து மனிதனுடைய ஒத்தாசைக்காக, மனிதனுடைய சகாயத்திற்காக அவன் யாரையும் மனிதனிடத்தில் ப்ளீஸ் பண்ணி நிற்காதபடி கர்த்தரையே பணிந்து கொண்டபடினாலே ஒரு நாள் வந்த பொழுது ராஜா அவனை கனம் பண்ணி உயரத்தில் வைப்பதை நாங்கள் காணுகிறோமே. எங்களுடைய வாழ்விலும் தேவ சமூகமாகிய ராஜ அரண்மனையின் வாசலிலே நித்தமும் தரித்திருந்து தேவ சமூகத்திலே ஆண்டவரே தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுதினமும் கிருபை பாராட்டும். அப்பொழுது எங்கள் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற
தேவன் எங்களை கனப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலையை உயர்த்துவீர் என்று இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம். அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.